பார்த்துங்க. ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு நான் அறிமுகப்படுத்துகிற போது, நீ யார்கிட்ட வேலை செஞ்சேன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறார். தம்பி வருத்தப்படக்கூடாது. நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டியார் சொன்னபடி எடிட்டிங்கில் வேலை பழகிறவனா சேர்ந்தேன். 5 வருஷம் சூர்யான்னு ஒரு பெரிய எடிட்டர், சங்கர்னு பெரிய டைரக்டர் எடிட்டர், அவங்கள்ட்ட 5 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்ரெண்டிஸாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வேலை பார்த்து எடிட்டிங் செய்ய அளவுக்கு தகுதி பெற்றேன். நல்ல கைதிட்டங்களை அவருக்கு போய் மனசில் படணும். அதுக்கு பிறகு உதவி இயக்குனராக நம்முடைய குமரன் சார், செட்டியாருடைய பையன் எடிட்டிங் அப்ரெண்டிஸ் இருந்தார். அதையும் பார்த்துங்க. செட்டியாருடைய பையன் குமரன் சாரை அவர் டைரக்டர் ஆகலை. என்னை எப்படி அப்ரெண்டிஸாக வேலை செய்யணும்னு சொன்னாரோ அது மாதிரி அவரையும் அப்ரெண்டிஸாக வேலை செய்ய வச்சு எடிட்டிங்கில் குமரன் சாரும் அப்ரெண்டிஸாக இருந்தார். அப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செட்டியாருடைய ஒப்புதலோட முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை துவக்கினாங்க. அந்த படத்தை துவக்குகிற போது குமரன் சார் எடிட்டிங்கில் இருந்ததுனால என்னை பார்த்து, முத்துராமன் நீங்கள் எங்களோட செட்டுக்கு வந்து வேலை செய்யுங்க, எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர், அதெல்லாம் பாருங்க, 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர் 5 வருஷம் எடிட்டிங்கில் வேலை செஞ்ச பிறகு 7வது அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னை செட்டுக்கு கூப்பிட்டு போனவர் குமரன் சார் அவர்கள். அப்படி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வராத டைரக்டர்களே இல்லை. எல்லா பெரிய டைரக்டரும் இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. களத்தூர் கண்ணம்மான்னு ஒரு படம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமாலும் மறக்க மாட்டீங்க. என்ன காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மா முனியே அப்பா முனியன்னு பாடிட்டு வந்தார் ஒரு பெரிய மனுஷன். அன்னைக்கு குழந்தை நட்சத்திரம், இன்னைக்கு ஒரு உலகநாயகன். அப்படிப்பட்ட உலகநாயகன் அறிமுகமான அந்த களத்தூர் கண்ணம்மா படத்தில் தான் நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சேன். இந்த படத்துலேயே 2 டைரக்டர்கள், பிரகாஷ் சரவண், பீம்சிங், அவங்க ஒரே படத்தில் 2 டைரக்டர் வேலை பயிற்சி. அதன்படி எப்போவுமே நான் சொல்கிறது, ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து வெறும் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, அதுதான் இன்ஸ்டியூட், அதுதான் கல்லூரி, அதுதான் அந்த காலத்து மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம். ஏவிஎம் செட்டியார் தான் வேந்தர், பிள்ளைகள் எல்லாம் துணைவேந்தர்கள், அங்கே வந்து டைரக்டர்கள் எல்லாம் பேராசிரியர்கள். ஆக அப்படிப்பட்ட ஸ்டுடியோவில் 10 ஆண்டு காலம் பல இயக்குநர்களோடு பணியாற்றி, அதன் பிறகுதான் குகநாதன் சார் அவர்கள் கனிமுத்து பாப்பாங்கிற படத்தில் என்னை டைரக்டராக அறிமுகம் செய்தார். நான் டைரக்டர் ஆவதற்கு 20 ஆண்டு காலம். 20 ஆண்டு காலம் எங்கே? ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏவிஎம் செட்டியாருடைய தலைமையில், அவர்கள் பிள்ளைகளுடைய கண்பார்வையில், அந்த டைரக்டருடைய மேற்பார்வையில் வேலை பழகி 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் டைரக்டராக வந்தேன். அந்த வந்ததின் காரணமாகத்தான் எனக்கு அஸ்திவாரம் பலமாக. தம்பி, ஒன்று நான் கேட்டுக்கொள்வது, இந்த படத்துக்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதை பார்த்து நான் மகிழ்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு முறை கைதட்டி அவருக்கு ஒரு வெற்றி வார்த்தை கொடுத்துருவோம். ஆகவே உன்னுடைய அனுபவங்களை சரியாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, இன்றைக்கி நிறைய வசதி இருக்குது, அன்றைக்கெல்லாம் இல்லை. இன்றைக்கி இன்ஸ்டியூட் இருக்குது, லேப்டாப் இருக்குது, என்னென்ன வேணுமோ எல்லாம் உங்கள் கையில் பட்டன்லேயே இருக்குது, கை விரல்லையே. அதையெல்லாம் கற்றுக்கொண்டு சிறந்த முறையில் நடித்து சிறந்த நாயகர்களிலே ஒருவனாக நீ வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துகளோடு நாங்கள் வந்தோம், வெற்றி பெற்றோம். அப்படின்னு சொன்னால் அதுக்கு அஸ்திவாரம், பலமான அஸ்திவாரம் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. இது பெரிய கடல், இந்த கடலில் ஜெயிக்கணும்.
அப்படின்னா நீ ஒன்றை தயார் பண்ணிக்கணும். எனக்கு அப்ரெண்டிஸாக சேர்ந்த எனக்கு இன்னைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்பிஎம் எடிட்டிங் ஷூட்டுன்னு ஒரு எடிட்டிங் ஷூட்டு வச்சுருக்காங்க. எஸ்பி முத்துராமன் பேரில் துணை தயாரிப்பாளர் என்கிற பட்டத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க பிரம்மாண்ட படம் எடுக்கிற சங்கர் இயக்கிய அந்த சிவாஜி படத்துக்கு நான் துணை தயாரிப்பாளர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அப்ரண்டிஸாக வந்து சேர்ந்து அப்ரண்டிஸ் முத்துராமன் இன்றைக்கு துணை தயாரிப்பாளர் முத்துராமன் என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் 3-4 விஷயங்கள் தான். தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம். எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. எந்த தொழிலை எப்படி இந்த செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியும். ஆகவே கற்றுக்கொண்டு செய்தோம். கிடிகாரத்தை பார்த்துக்கிட்டு வேலை செய்கிறேன். 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன், 3 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் சொன்னதில்லை. 3 நாள் 4 நாள் ஸ்டுடியோவிலேயே படுத்துருக்கோம், ஸ்டுடியோவிலேயே தூங்கியிருக்கோம். எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேஸ்ட்டு போடுறதுக்காக ஒரு கவர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பின்னில் அந்த கவரை போட்டு அதுக்குள்ளே தான் ஃபிலிம் வேஸ்ட் ஃபிலிம்லாம் போடுவோம். தூங்குறது எப்படி தெரியுமா? அந்த பின் கவரை எடுத்து தரையில் விரிச்சுக்கிட்டு அப்போல்லாம் ஃபிலிம் வந்து டின்னில் வரும். அந்த டின்னை தலைகாணியை வச்சு படுத்து தூங்கிய நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமானது. அந்த உழைப்பு தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம். உழைப்பதற்கு நாங்கள் கடிகாரத்தை பார்க்கவே இல்லை. சாப்பாடு அங்கே தான், தூக்கம் அங்கே தான், எல்லாத்தையும் செஞ்சு அந்த இடத்துல தான். ஆக கடுமையான உழைப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் நம்பிக்கை. இந்த ரகு மாஸ்டருக்கு 20 வருஷம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த பிறகும் நான் வருவேன் 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 என்று வந்தாரே, அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற பலம். இந்த வந்திருக்கிற கதாநாயகிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்லிப்பேன், சினிமாவில் வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது, வர முடியும். எப்போ தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டா, கடுமையாக உழைச்சா, வருவேங்கிற நம்பிக்கையோடு இருந்தா. எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்கிறேன், ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஐயா, சினிமாவில் இருந்தேன். இந்த துளசி பண்ணி மாரி என் மாரி ஏதாவது கிறிஸ்து எழுதலாம்னு எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கிறிஸ்துக்கு கிடைக்கல. ஏன்? வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கம்ங்கிறது முக்கியமான விஷயம், அடித்தளம், அஸ்திவாரம். ஆகவே 4 விஷயத்தை இந்த புது குழுவுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். குழுவுக்கு சொல்லுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்பதனாலே தைரியமாக சொல்லுகிறேன். தொழிலை ஒழுங்காக கற்றுக்குங்க, கடுமையாக உழைங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் வரமுண்டா, என்னால் முடியும், நான் டைரக்டராக வருவேன். எப்போ? 9வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இடத்துல சொன்னேன், நான் சினிமாவில் வருவேன். எப்படி வருவேன்? எப்படியாவது வருவேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு தட்டி கொடுத்தாரு அவர். ஆர்வத்தை பார்த்து பாராட்டுகிறேன்னு 9வது வயசில் என்னுடைய ரெவரல் ஃபாதர் மச்சோடா என்கிற சாமியார் என்னை தட்டி கொடுத்தார். அந்த நம்பிக்கை, ஒழுக்கம், இந்த 4 விஷயங்கள் இருக்குமே, ஆனால் நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள். வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். இதுதான் இந்த அறியாத பசங்க படத்தினுடைய துவக்க விழாவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மூத்த இயக்குனராக வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வரணும், நிறைய பேர் திரைத்துறைக்கு வரணும். புது லட்சம் திரைத்துறையிலே பாய்ச்சப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இங்கே நிறைய பெண்களை, தாய்மார்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. திரையுலகத்தில் இவ்வளவு பெண்களா என்று பார்த்து பூரித்து பாராட்டுகிறேன். ஏன் பெண்கள் ஏன் வரக்கூடாதா? பெரியாரும் இந்த இருக்காரு, ராஜாராம் ஐயா, அவங்க எல்லாம் பட்ட பாடு. பெரியாரோடையே சுற்றினவர் ராஜாராம் சார்.
பெரியாருக்கு செக்ரட்டரி ராஜாராம் சார், அவங்களெல்லாம் விரும்பின மாதிரி இன்றைக்கு பெண்கள் தலையெடுத்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை மட்டுமல்ல, நாட்டையும் உலகத்தையும் காக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் திறமை இருக்கிறது. முன்னணியில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு உலக அளவிலே பெண்கள் தலைமை வகிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களையும் வாருங்கள் வாருங்கள், தொழிலை கற்றுக்கொண்டு செயல்படுங்கள், உங்களையும் திரையுலகம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த குழுவை எல்லாம் பாராட்டி, டைரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பாராட்டியாச்சு. அடுத்து தொழில்நுட்ப கலைஞர்களை பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நான் தொழில்நுட்ப கலைஞனாக இருந்து தான் முன்னுக்கு வந்தேன். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எஸ்பிஎம் புக் பண்ணால் எஸ்பிஎம்மை மட்டும் புக் பண்ணுறதில்ல, எஸ்பிஎம் குழுவினரை புக் பண்ணணும். எஸ்பிஎம் யூனிட்டு நாங்கள் பணியாற்றினதுனால தான் 77 படங்களை என்னால் இயக்க முடிந்தது. 25 படத்தை வச்சு ரஜினியை இயக்க முடிஞ்சது, 10 படத்தை வச்சு கமலை இயக்க முடிஞ்சது. எந்த சிவாஜி கணேசனையும் கருணாநிதியும் பார்த்து வளர்ந்து சினிமாவுக்கு வரணும்னு வந்தோம். அப்படிப்பட்ட கமலஹாசனோடும் ரஜினிகாந்தோடும் எங்கள் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களோடும் கை நல்லா தட்டுங்க. அவர் தான்